நமஸ்காரம். வெல்கம் டு ரூபி சமையல். ரூபி சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கசகசா பாயாசம். இது வாய் புண்ணு, தொண்டை புண்ணு, வயிறு புண்ணு இருக்கிறவங்க யாரு வேணாலும் இதை சாப்பிடலாம். அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கசகசா பாயாசம் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம கசகசாவை கடைகளில் எப்படி பார்த்து வாங்குறதுன்னு பார்ப்போம். கசகசாவை க்ளோஸ்அப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்திரி கொட்டைகள் எப்படி வளைஞ்சி இருக்கும் அதே மாதிரி ஷேப்பில் தான் அது இருக்கும். அதுதான் ஒரிஜினல் கசகசா. சில கடைகளில் ஒரு விதமான செடியோட விதைகளை இதில் கலந்துடுறாங்க. அது எப்படி இருக்குன்னா நத்தையோட ஓடு எப்படி ரவுண்டு ஷேப்பில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஷேப்பில் அந்த விதைகள் இருக்கும். அது இது கூட கலந்து விட்டுட்டோம்னா நமக்கு தெரியாது. அதனால் நம்ம கவனித்து இந்த கசகசாவை வாங்கணும். கசகசா பாயாசம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 4 மணி நேரம் தண்ணியில் கசகசாவை ஊற வச்சு எடுத்திருக்கேன். 2 முறை 3 முறை இப்போ நான் கழுவிட்டேன். இதை நம்ம எப்படி வடிகட்டுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி அது கசகசா எல்லாமே தண்ணியோடு சேர்ந்து போயிடும், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால. வடிகட்டியில் அந்த கசகசாவை வடிகட்டுங்க. தண்ணி எல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி எல்லா கசகசாயுமையும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ரொம்ப நைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக அளவாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள். இதை எடுத்து பாருங்கள். சம்டைம் மெசஞ்ச மாதிரியே இருக்கும், ஆனால் மெசையாதுங்க. நம்ம பாயாசம் செய்கிறப்ப அது திப்பி திப்பியாக வந்து நிற்கும். அதனால எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அதே மிக்சி ஜாரை எடுத்துட்டு நம்ம 3 ஸ்பூன் இருக்கிற மாதிரி தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. துருவுனாதான் எடுத்துக்கோங்க, அப்போ தான் மெசையும். ஏன்னா ரொம்ப கம்மியாக நம்ம சேர்க்குறோம் இல்லையா. ஒரு 8 முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக, எந்த அளவுக்கு நைஸாக நம்மளால் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. அம்மி இருந்தால் ரொம்ப ஈஸிங்க, சீக்கிரம் மெசஞ்சிடும். ரொம்ப கம்மியாக இருக்கிற அளவு தானே, அதனால் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கசகசா பாயாசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம பவுலில் மாற்றி வச்சோம் இல்லையா கசகசா, அதில் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு அளவுலாம் எதுவும் மெஷர்மெண்ட்டெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் கலந்துட்டு பாயாசம் நம்ம பரிமாறுறது எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி பதத்தில் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஸ்டவ் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இடைவிடாமல் கிண்டணுங்க. இடையில கிண்டுறதை விட்டுட்டிங்கன்னா இது அடி பிடிச்சிடும். இந்த பாயாசம் ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம இது பக்கத்துலேயே இருந்து தாங்க செய்யணும். கிண்டிகிட்டே இருக்கிறப்ப தண்ணி தனியாக, இந்த கசகசா வெந்து அது தனியாக அப்படியே திப்பி திப்பியாக தெரியுங்க. அதுதான் வெந்த ஸ்டேஜ். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ நான் இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றுறேன். இது ஆப்ஷனல் தாங்க, இருந்தால் ஊற்றிக்கலாம். காய்ச்சின பால் 1/2 டம்ளர் ஊற்றுறேன். விருப்பம் இருந்தால் ஊற்றிக்கலாம், இல்லாட்டி இதை அவாய்ட் பண்ணிடலாம். நான் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் கிண்டியிருக்கேங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் லேசாக அப்படியே திப்பி திப்பியாக வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இன்னும் கிண்டிகிட்டே இருங்க. நான் ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் கிண்டிட்டேங்க. இதுக்கு டைமிங்லாம் கிடையாதுங்க. இதுக்கு என்ன பதம்னா அதை பாருங்கள், நம்ம கிண்டவே ஒன்றா கலந்துருந்த கசகசாவும் தண்ணியும், தண்ணி தனியாகவும் கசகசா தனியாகவும் வந்துருச்சு பாருங்கள். இதுதான் இதோட பதம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. நான் 1 டம்ளர் கசகசாக்கு 1.25 டம்ளர் சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. எங்கள் வீட்டு ஸ்வீட்டுக்கு இது கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் வீட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதில் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. திரும்ப இதை இடைவிடாமல் நீங்கள் கிண்டுங்க. சர்க்கரையும் நல்லா கரையட்டும். நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வருது. சர்க்கரையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் துருவலும் முந்திரி பருப்பும், இதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துப்போங்க. அப்போ தான் இந்த தனித்தனியாக தண்ணியும் கசகசாவும் தனித்தனியாக நிற்கிது பாருங்கள், அது ஒன்றா கோத்து திரும்ப பாயாச பதத்துக்கு வரும். அதுக்காக தான் நம்ம அதை அரைச்சி வச்சோம்.
2 நிமிஷம் வரைக்கும் நான் இதை கொதிக்க விட்டுட்டேன். பாருங்கள், பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனை சூப்பராக இருக்குது. கசகசா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்தில் நம்ம இனிமேல் இறக்கிட வேண்டியது தான். நம்ம அரைச்சி ஊற்றுனதை இதில் கலந்து 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதுங்க. நம்ம இப்போ பவுலில் மாற்றிடலாம். பாருங்கள், நல்லா ஆரோக்கியமான சுவையான கசகசா பாயாசம் ரெடி. எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாயாசங்க இது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க.